ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான க்யூட்டான ஒரு பெயிண்டிங் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து 12x12 சென்டிமீட்டரில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட கேன்வாஸ் போர்டு இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே பெயிண்டிங்கை நீங்கள் சும்மா பேப்பரில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் சார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாகவுமே கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். சைட்ஸில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதே மாதிரி 4 சைட்லையுமே ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாகவுமே கவர் பண்ணி எடுத்தாச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ட்போர்ட் தெரியுது. அதில் நீங்கள் வந்து எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேப்பர் வந்து ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேலட்டில் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒயிட் கலர் எடுத்ததுக்கப்புறமா என்கிட்ட டார்க் ப்ளூ தான் இருந்தது அப்படின்றனால டார்க் ப்ளூயும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து லைட் ப்ளூ கலர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட லைட் ப்ளூ வந்து இருந்துச்சுன்னா அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சார்ட் பேப்பர் மேலே நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பேப்பர் இருந்தால் கூடயே வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். பேக்ரவுண்டுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டே பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பேப்பர் இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் எந்த கலரில் பேப்பர் இருந்தாலும் அதை வந்து இந்த கார்ட்போர்ட் மேலே ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம பண்ணுற பெயிண்டிங் வந்து பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை நல்லாவே ட்ரை ஆக விட்டுறேன். இப்போ நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இது நல்லாவே ட்ரை ஆகட்டும். நல்லா வந்து அந்த கார்ட்போர்டோட ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த ஏர் பபிள்ஸ்லாம் தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி இருக்காமல் நீங்கள் கரெக்டாக ஒட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப் மாதிரி நான் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். பாதி மட்டும் நம்ம வரையலாம், ஃபுல்லாக வந்து வரைய தேவையில்லை. அதோட சைடில் இந்த மாதிரி நான் வரைஞ்சிட்டு அதை ஃபுல்லாகவுமே இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மல் வாட்டர் கலர் பெயிண்ட் இருந்தால் கூட அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரவுண்ட் கரெக்டாக வராது அப்படின்னா காம்பஸ் யூஸ் பண்ணி ஒரு டைம் வந்து பென்சிலால் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். நான் டேரெக்டாகவே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் பெயிண்ட்டால் நான் ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேண்டா மாதிரி நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்றனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட பாடி வந்து நான் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். கீழே கொஞ்சோண்டு ஓவல் ஷேப் மாதிரி நான் ஒட்டிருக்கேன் இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர்ஸுமே இதுக்கு நான் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். ஒன் சைட் மட்டும் நம்ம வரைஞ்சிட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இதோட ஐஸு மவுத்து அது எல்லாத்தையுமே நான் இந்த பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே ப்ளூ கலர்லேயே விட்டுட்டேன். அந்த மாதிரி நீங்கள் விடாதீங்க. நீங்கள் வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டாக அதை வந்து பண்ணியிருப்பேன். இப்போ இதுக்கு ஐஸு மவுத்து எல்லாமே நம்ம வந்து வரைஞ்சி எடுத்தாச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ஒரு குட்டி க்ரௌன் மாதிரி நான் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். சிம்பிளாக ஒரு க்ரௌன் மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது நல்லா ஒரு 2-3 கோட் வந்து அடிச்சிட்டிங்கன்னா நல்லாவே அது வந்து டார்க்காக இருக்கும். பென் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து அவுட்லைனுமே கொடுத்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக நம்ம வந்து இந்த ட்ராயிங் வந்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் ஏஞ்சல்.